பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார். அவர் நம்மத்திலே உலாவி நம் தேவனாய் இருக்கிறார். நம்மேல் அசைவாடுகிற கர்த்தராய் இருக்கிறார். அவருக்கு என்றென்றுமுள்ள சதா காலங்களிலும் துதியும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இப்பொழுது நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, இந்த அருமையான ஜெபக்குழுவை ஏற்படுத்தியிருக்கிற கிருபைக்காக கொடா கொடை ஸ்தோத்திரம். அனுதினமும் ஆண்டவருடைய பாதத்தண்டில் அமர்ந்திருக்க செய்திருக்கிற பெரிய கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, ஒரு சிறு மந்தையா எங்களை கூட்டி சேர்த்து ஆண்டவரே ஜெபிக்க கட்டளை கொடுத்திருக்கிறீங்களே, கொடா கொடை ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, கொடா கொடை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இம்மான வேலாக எங்கள் மத்தியிலே நீங்க எழுந்தருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கூட்டத்தின் தொடக்கம் முதல் இறுதி வரை ஆண்டவரே ஒவ்வொரு அம்சத்தையும் நீங்க ஆசீர்வதித்து தர வேண்டுமா ஜெபிக்கிற. விசேஷமாக இந்த டெஸ்டிமனி டே ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு சாட்சியாக எங்களை நீங்க ஏற்படுத்தி இருக்கீங்க ஆண்டவரே. அதுக்கு தான் எங்களை அழைச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. சாட்சி சொல்றவங்களை எல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு சாட்சிகளாக ஜீவிக்க அநேக சாட்சிகளை நீங்க எழுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கொடா கொடை ஸ்தோத்திரம். ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், கனெக்டிவிட்டி, நெட்வொர்க் எல்லாத்தையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபங்கள் இருக்கும் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நாம் துதிப்போம். நெருக்கப்படுகிற நாளில் என் அடைக்கலமானவரே, சோத்திரம். இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமா இருக்கிறவரே, சோத்திரம். இக்கட்டு நாளில் அரணான கோட்டையே, சோத்திரம். தம்மை அண்டிக் கொள்கிறவருக்கு கேடகமானவரே, சோத்திரம். இஸ்ரவேலுக்கு துணையும் கேடகமும் ஆனவரே, சோத்திரம். இன்று இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிற கர்த்தரே, சோத்திரம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல எங்களை தேற்றுகிறவரே, சோத்திரம். என் உயர்ந்த அடைக்கலமே, சோத்திரம். எனக்கு அடைக்கலமான கர்த்தரே, சோத்திரம். என் தயாபரரே, சோத்திரம். என் கோட்டையே, சோத்திரம். என் உயர்ந்த அடைக்கலமே, சோத்திரம். என்னை விடுவிக்கிறவரே, சோத்திரம். என் கேடகமே, சோத்திரம். நான் நம்பினவரே, சோத்திரம். கோடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. கேடகம் துருகமா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்க என்றென்று நாங்கள் ஸ்தோத்திரிப்போம் அப்பா. துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து மூலமா ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது பாடல் வேளை. எல்லாருக்கும் தெரிந்த பாடல், பிரியமானவனே ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாத்திலும் வாழ்ந்து சுகமா இருக்குமாறு வேண்டுகிறேன் என்ற பாடல் பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் நீங்க பாடுங்க இந்த இடத்துல. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. மிதித்திடுவாய், தாண்டிடுவாய். மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே, மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே. பிரியமானவனே, நீ ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஓட்டப்பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே, உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே.
பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே, சுகமாயிரு மகளே. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. வந்திருக்காங்களா? கிளாக் பண்ணிட்டாங்க. இன்று விசேஷித்த நாள், செவ்வாய்க்கிழமை டெஸ்டிமனி டே என்று நாங்கள் அறிவித்தோம். முதலாவதாக டாக்டர் ரெபேக்கா கிளாக் அவர்களை சாட்சியை பகிர்ந்து கொள்ளுமாறு அளிக்கிறோம். ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த முக்கியமா இந்த சாட்சி சொல்றதுக்கு காரணம், கர்த்தர் போஸ்ட் வேக்சினேஷன் கொரோனா வந்துச்சு எனக்கு. அதுல யூஸ்வலா 10 நாள் கழிச்சு ஜுரம், அதுக்கப்புறம் உடம்பு வலி, பயங்கரமான உடம்பு வலி. நான் இது வரைக்கும் ஃபீல் பண்ணதே இல்லை. அந்த மாதிரி ஒரு உடம்பு வலி ஜுரம் இருந்தது. எனக்கும் அந்த மாதிரி ஆச்சு, என்னுடைய தம்பிக்கும் அந்த மாதிரி ஆச்சு. யாருமே உதவிக்கு இல்லாத நிலை. அந்த சமயத்துல நான் கர்த்தரை நோக்கி நான் ஜெபம் பண்ணேன். சாமி, எனக்கு இந்த வலியை கூட தாங்க முடியலையே, பக்கத்துல யாரும் அந்த கால் கையை கூட எனக்கு அமுக்கி விடுறதுக்கு ஆள் இல்லையேப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோட நான் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணேன். அது கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தர் அப்படியே குறைச்சு, அப்புறம் டி டைமர் ஜாஸ்தியா இருக்குன்னு சொன்னாங்க. அது ஒரு கொயாகுலேஷன் டிஃபெக்ட், அதனால ப்ராப்ளம் வரலாம். இப்ப டீப் வெயின் த்ராம்போசிஸ் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளங்கள் வரலாம். ஆனா கர்த்தர் என்ன அழகா நடத்தினார். அப்புறம் சப்டியூட்டேனியஸ் ஹிப்பாரின் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு, அதுக்கப்புறம் அது முடிஞ்ச உடனே அது ஒவ்வொரு நாளும் அந்த இன்ஜெக்ஷன் போடும்போது வலிதான் இருக்கும். ஆனாலும் நானே போட்டுக்கிறதுனால போட்டுட்டு எப்படியோ அப்புறம் ஆன்டிகோயாகுலன்ட் சாப்பிட்டேன். கர்த்தருடைய கிருபையால அந்த ப்ராப்ளம் நல்லா குறைஞ்சிருச்சு. ஆனா கர்த்தர் எல்லா இடுக்கண்ல இருந்து என்னை காப்பாத்தினார். 3 வருஷத்துக்கு முன்னால நான் டெத் பெட்ல இருந்தேன். அதுல எனக்கு டெங்கு ஃபீவர் அதுக்கப்புறம் கூடயே இது பிராங்கோ நிமோனியா வேற வந்துச்சு. வந்தனால நான் 3 நாள் மூச்சு பேச்சு இல்லாம இருந்தேன். என் தம்பி கிட்ட எல்லாம் நர்ஸ் எல்லாம் சொன்னாங்களா, உங்க அக்கா பிழைக்க மாட்டாங்க. ஆனா எனக்காக எவ்வளோ பேர் ஜெபம் பண்ணாங்க. குளோரி சர்ச்னு ஒரு சர்ச் உண்டுங்க, அவங்கள ஒவ்வொரு விசுவாசியும் ஜெபம் பண்ண. ஆனா கர்த்தர் எனக்கு நல்ல சுகத்தை கொடுத்து திரும்ப அந்த சர்ச்சில் போய் என்ன ப்ரீச் பண்ண வச்சார். அதனால அவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருந்து காப்பாத்தினவர் கட்டாயமா இந்த கொரோனால காப்பாற்றுவார்ன்ற ஒரு நம்பிக்கை. என் மக அங்கிருந்து டெய்லி எப்படிமா இருக்கு அங்காலாய்ப்போட அவ கேட்பா. ஏன்னா அவ மெடிக்கல்னால, அவ டாக்டர்னால அவர் தினம் எனக்கு இது எப்படி, இது எவ்வளவு, அது எவ்வளவு. எனக்கு ரொம்ப இரிட்டேஷன் ஆயிடுச்சு. என்னோட தினமும் கேட்கிறாளே இவ வேற. இன்னும் குறை ஜோரமா இருந்தா கூட சொல்றதுக்கு பயம் அவகிட்ட, ஏன்னா she will be upset. அதனால ஆனா கர்த்தர் ஆச்சரியமா எனக்கு நல்ல சுகத்தை கொடுத்தார். பிரேஸ் லார்ட். அதுக்கப்புறம் என்ன ஜீவனோடும் பலனோடும் உங்க எல்லாருடைய எல்லா குடுகையிலும் நான் கலந்து கொள்வதற்கு எனக்கு சக்தியை கொடுத்தாரு. திருப்பி ஒரு சான்ஸ். என்னுடைய தம்பி மக சொன்ன, அத்த 2வது தடவை கர்த்தர் உங்களை காப்பாத்திருக்காரு. That means he wants you to serve him. Remember that. Don't forget that. அப்படின்னு என்னுடைய தம்பி மக சொன்னான். அப்புறம் என்னுடைய மக யூகே போறதுக்காக வேற எக்ஸாம் எழுதிட்டு இருந்தா. அந்த சமயத்துலதான் அதெல்லாம் நடந்துச்சு. ஆனா கர்த்தருடைய கிருபையால எல்லாத்தையும் கிளியர் பண்ணி அவளுடைய இது கொரோனா டெஸ்டும் நெகட்டிவ்னு வந்துச்சு நேத்து. அவங்க நெகட்டிவ்னு வந்தாதான் அனுப்புவாங்க, விசா கொடுப்பாங்க, ஐ மீன் பிளைன் டிக்கெட் கொடுப்பாங்க அப்படின்னா. இப்ப நேத்து மத்தியானம் தான் வந்துச்சு அவளுக்கு நெகட்டிவ். அப்புறம் இன்னைக்கு காலமே அவ ஜெட்டா போய் அங்கிருந்து யூகே போய் சேர்ந்திருப்பான்னு நினைக்கிறேன். இன்னும் எனக்கு அங்க தகவல் வரல. அதனால அங்க ஒரு 10 நாள் இருந்துட்டு அவளுக்கு ஒரு சின்ன எக்ஸாம் இருக்கு, அதை முடிச்சிட்டான்னா she will join the job. அதுக்காக எல்லாரும் ஜெபிக்கணும். அது இவ்வளோ காரியங்களை செஞ்ச கர்த்தர் கட்டாயமா அதையும் செய்வான்ற எனக்கு ஒரு திடமான நம்பிக்கை இருக்குது. அவரை தவிர வேற யாரும் இல்லை. அவரை தான் கெட்டியா பிடிச்சுன்னு தினம் காலை மத்தியானம் நைட் 3 வேளை எப்பவுமே நினைக்கும் போதெல்லாம் ஒரு பாட்டு, நினைக்கும் போதெல்லாம் ஸ்தோத்திரம் நான் சொல்லி 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 வாழ்ந்துட்டு வரேன். எவ்வளோ பேர் கொரோனா கஷ்டப்பட்ட ஜனங்கள் எல்லாம் கேள்விப்படும் போது வேதனையா இருக்கு. ஆனா கர்த்தர் நம்மளை எல்லாரையும் ஜீவனுள்ள ஒரு தேசத்துல வைத்திருக்காங்க. ஸ்தோத்திரம்.
கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாது. அருமையான சாட்சியை கேட்டோம். ஒரு டாக்டர் ஃபுல்லி குவாலிஃபைடு, அவங்க என்னெல்லாம் சொல்றாங்கன்னு அதே நமக்கு புரிய மாட்டேங்குது. என்னெல்லாமோ டெக்னிக்கல் டேர்ம்ஸ், மெடிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அவ்வளத்துல இருந்து ஆண்டவர் அவங்களை காப்பாத்தி அற்புதமாக வழிநடத்தி ஒரு சாட்சியாக கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார். அவங்க இன்னும் போக வேண்டிய தூரம் வெகு தூரம், அநேக தூரம் போய் அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக அவர்கள் இருப்பார்கள். இது நிச்சயம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவங்க மகளுக்காக இன்னைக்கு காலையில் கூட நாங்கள் ஜெபிச்சோம். எல்லாம் கிளியர் ஆகி அவங்க அழகாக பத்திரமாக போய் சேரணும்னு சொல்லிட்டு அந்த எக்ஸாமுக்காக ஜெபித்தா டாக்டருடைய சுகவீனத்தோட கூட ஃபுல்லாக நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் எல்லா ஜெபங்களையும் கேட்கிறார், கேட்டு பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அவருக்கே ஸ்தோத்திரம் கன மகிமை உண்டாவதாக. ஆமேன். இப்பொழுது நான் ஒரு சாட்சி சொல்ல போறேன், ஒரு சிறிய சாட்சி. கடந்த வாரம் என்னுடைய மகளுக்காக நான் சொல்லி அனௌன்ஸ் பண்ணி இங்கே ஜெபம் பண்ணோம். அவங்க ஒரு ட்ரிப்பு போன, அவளுடைய பிறந்த நாளுக்காக ஒரு ட்ரிப் போயிருக்காங்க. வேறொரு ஸ்டேட்டுக்கு, டென்னசிக்கு போனாங்க. அங்கே போன இடத்துல ஒரு பாறை அவ காலில் சரிஞ்சு பெருவிரல்ல ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. நான் அது கேட்ட உடனே ரொம்ப எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா ஊருக்கு திரும்பி வந்ததுக்கப்புறம், அவங்க ஊருக்கு திரும்பி வந்ததுக்கப்புறம் அவள் தனியாக தான் இருக்கிறா. தனியாக பிள்ளைகளை பார்க்கணும். ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிடுவார். 3 பிள்ளைங்க ஹோம் ஸ்கூலிங் தான் பண்ணுறாங்க, சின்ன பிள்ளைங்கள்லாம். அப்போது பிள்ளைகளை பார்க்கணும், வீட்டு காரியங்களை பார்க்கணும், சமைக்கணும். காலை எப்படி ரெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு நான் ரொம்ப கொஞ்சம் அப்செட் ஆனேன். என்ன பண்ணுவானே, நம்மளால போக முடியாது, அவளாலே வர முடியாது. அப்போது அவளும் 2 நாள் இந்த மீட்டிங்கு வந்து தலையை காட்டினான். அப்போது நான் சொன்னேன், அது அவளுக்காக ஜெபம் பண்ணும்போது நான் சொன்னேன், ஆண்டவரே அடுத்த எக்ஸ்ரே எடுக்கும்போது, அவங்க ஊருக்கு போனோன்னா அடுத்த அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க டாக்டர்கிட்ட. அப்போது அவங்க ஊருக்கு போய் அந்த டாக்டர்கிட்ட பார்க்கும்போது அந்த எக்ஸ்ரேல எதுவுமே இல்லை, நோ ஃப்ராக்சர்னு வரணும் ஆண்டவரே. நான் இப்படி தான் கொஞ்சம் முரட்டுத்தனமாக ஏதாவது ஒன்று ஆண்டவர்கிட்ட சொல்லிடுவேன். அல்டிமேட் என்ன இருக்கணுமோ அதை சொல்லி கேட்பேன். அப்போது ஒன்றுமே இருக்கக்கூடாது ஆண்டவர், நார்மல்னு வரணும். எக்ஸ்ரேல வந்து ஒரு ஃப்ராக்சர் இருக்கக்கூடாது ஆண்டவர். நான் அவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ணிட்டேன். ஸோ இந்த மண்டே நேற்று அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு டாக்டர்கிட்ட ஆத்தோட்ட போயிருக்காங்க. அவங்க ஊருக்கு வந்துட்டு போய் பார்த்தா அவங்க அங்கே எக்ஸ்ரேல நோ ஃப்ராக்சர். எவ்வளோ பெரிய அற்புதம்! ஒரு வாரத்தில் பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். நோ ஃப்ராக்சர் வந்துச்சு, கன்ஃபியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து அந்த ஷூஸ் எல்லாம், ஸ்பெஷல் ஷூஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, அதெல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. அவளுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஆச்சரியம் அவளுக்கு. எனக்கு அதை விட ரொம்ப ஆச்சரியம். ரொம்ப ஒன்றும் ஆச்சரியம் இல்லை, ஆண்டவர் சொன்னதை செய்வார். நம்ம என்ன கேட்குறோமோ அதன்படிக்கு அவர் பதில் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். அதனால நிறைய கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. நம்ம ரொம்ப குறைச்சி கேட்போம், வலியை தாங்க கிருபை செய்யுங்க ஆண்டவர், அப்படி கேட்கக்கூடாது. எக்ஸ்ரே நார்மல்னு வரணும் ஆண்டவரே அப்படி கேட்கணும். கேட்டால் ஆண்டவர் தந்துட்டாரு. பார்த்தீங்களா, இது உங்க எல்லாருக்கும் கண்முன்னால நடந்த நிகழ்ச்சி. போன வருஷம் இப்படி தான் அவன் மகன் கடைசி பையன், குட்டி பையன், மாடியிலேருந்து கீழே விழுந்தான். ஒன்றும் ஆகலை, ஒரு கீறல் கூட இல்லை அவனுக்கு. ஆண்டவர் அற்புதமாக தூதர்கள் அனுப்பி அவனை பிடிச்சிக்கிட்டார் அப்படியே. இதெல்லாம் பெரிய மிராக்கிள்ஸ். கர்த்தர் எல்லா வாழ்க்கையிலையும் அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். நாம மட்டும் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம் செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால சுரேஷ் ஜான்சனும் ரேணுகா சுரேஷும் இணைந்து உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்னைக்கு சாட்சி சொன்னவங்களுக்காக நன்றி. கர்த்தர் அவர்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் ஜென்ரலாக சொல்ல விரும்புகிறேன். நான் பொதுவாக நம்ம நினைக்கிறோம், பொதுவாக ஜென்ரலி ஏதோ ஒரு பிரச்சனை, வியாதி, இந்த மாதிரிலாம் வந்தால் நாம் ஏதோ தவறு பண்ணிட்டோமோ அதனால தான் வந்துச்சோ வியாதின்ட்டு. அவங்க எல்லாருக்கும் யோவான் 9:2 ஞாபகப்படுத்துகிறேன். இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவம் அல்ல. இது வந்து ஒரு ஃபாலன் வேர்ல்டு. இந்த ஃபாலன் வேர்ல்டில் நிறைய பிரச்சனைகள். இந்த பிரச்சனையில் ஆண்டவர் நம்மோட கூட இருக்கிறார். இந்த பிரச்சனையில் நம்மோட கூட இருந்து நம்ம வழி நடத்துகிறார். வழிநடத்தி முடிஞ்ச பிறகு நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துறோம், சாத்தான வெட்கப்படுத்தணும். எப்படி? சாட்சி சொல்லி, கர்த்தர் என்னை இந்த நெருக்கத்தில், இந்த போராட்டத்தில், இந்த பலவீனத்தில், இந்த சுகவீனத்தில் என்னை எப்படி வழி நடத்தினார் பாருங்க. டாக்டர் கிளார்க் அவங்களுக்கு ஆண்டவர் நல்ல ரெக்கவரியை கொடுத்தார், குவிக் ரெக்கவரி கொடுத்தாங்க. அந்த ரெக்கவர் பண்ணுற டைமில் கூட மீட்டிங் அட்டன் பண்ண கிரேஸ் கொடுத்தாங்க.
அதே மாதிரி அவங்க மகா பாருங்க, ஒரு வேர்ல்ட்ல ஒரு டஃபஸ்ட் எக்ஸாம் அப்படின்னா அவங்க யூகே யூகே போக வேண்டிய ஒரு எக்ஸாம், ஒரு டஃப் எக்ஸாம். அந்த எக்ஸாமை வண்டர்ஃபுல்லாக பாஸ் பண்ணிட்டாங்க. ஷீஸ் ஆன் த வே டு லண்டன். வாட் அ க்ளோரியஸ் திங். கர்த்தர் எவ்வளோ ஆசீர்வதிக்கிறார். பிரைஸ் காட். நாம நேற்று பார்த்தது கர்த்தர் என் ஆத்மாவை தேற்றுகிறார். சங்கீதம் 23:3 பார்த்துக்கோம். அவர் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். இன்னைக்கு நேற்று பார்த்த பகுதி என் ஆத்மாவை தேற்றுகிறார், கூடவே ஒன்று சேர்த்துக்கிறோம், என்னை நடத்துகிறார். என்ன ஒரு குளோரியஸ் பிரிவிலேஜ். இயேசு ரத்தத்தை கழுவப்பட்ட எனக்கு உங்களுக்கு வண்டர்ஃபுல் பிரிவிலேஜ், ஸ்லாக்கியம். கர்த்தர் என் ஆத்மாவை தேற்றுகிறார், என்னை நடத்துகிறார். ஆத்மாவை தேற்றுகிறார்னா அது நல்லா புரிஞ்சுக்கிறோம்னா, he refreshes my soul, he restores my soul, he renews my soul. என்னை நடத்துகிறார்னா he leads me, he guides me, he takes me forward. கர்த்தர் என் ஆத்மாவை தேற்றுகிறார். நேற்று ஒரு சத்தியத்தை பார்த்தோம். நான் அந்த ஆத்மாவை தேற்றுகிறார் வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர், பலவிதமான ஆதாரங்கள் மூலமாக ஆத்மாவையும் உங்க ஆத்மாவையும் தேற்றுகிறார், ரெஸ்டோர் பண்றாரு, ரெனியூ பண்றாரு, ரீஜூனேட் பண்றாரு. அதுக்கு நம்ம என்ன பார்த்தோம்? நம்ம குவான்டிட்டியை பார்க்க கூடாது, குவாலிட்டியை. எவ்வளவு நான் பைபிளை வாசித்தேன். உதாரணமாக ஒரு பாயிண்ட் சொன்னோம், ஸ்லோலி பட் ஃபுல்லி அப்சார்வ். எனக்கு அவர் கொடுக்குற ஆதாரங்களை மெதுவாக நிதானமாக எல்லாவற்றையும் முழுமையாக பெற்றுக்கொள்ளணும். ஸ்லோலி, மெதுவாக என்ஜாய் பண்ணி பைபிளை வாசிக்கும் ஒவ்வொரு வார்த்தை, இந்த வார்த்தை, இந்த சென்டென்ஸ் எனக்காக வேதம் எழுதி வச்சிருக்குது, இந்த சென்டென்ஸ் மூலமாக எனக்கு வழிநடத்தல் வருது, நான் வேண்டுகிற வார்த்தைக்கு ஒரு காரியத்துக்கு எனக்கு கன்ஃபர்மேஷன் வருது. இப்படி நீங்க பிரேயரோட ஹோலி ஸ்பிரிட் எனேபிள்மெண்டோட நீங்க வாசிங்க. நாட் ஹவு மச் பட் ஹவு வெல். எவ்வளவு அல்ல, எப்படி. முதல் காரியத்தை பார்த்தோம். இன்னைக்கு இன்னொரு சத்தியத்தை பார்க்க போறோம். இந்த ரெஸ்டோரேஷன், ஆத்மாவை ரெனியூ பண்றது, ஆத்மாவை தேற்றுறது வாழ்நாள் முழுவதும், உங்க வாழ்நாள் முழுவதும். ஆமென். எவ்ரி ஸ்டேஜ் ஆஃப் லைஃப். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைய ஒன் தேர்ட் பிரிச்சு சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் 30 இயர்ஸ்க்கு அந்த மனுஷனுக்கும் மனுஷிக்கும் தேவை டெவலப்மெண்ட். நல்லா படிக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், திருமண வாழ்க்கை, இதுதான் ஃபர்ஸ்ட். இது அன்னைக்கு எனக்கு என் ஆத்மாவுக்கு வேற ஒன்று தேவை. என்னுடைய செகண்ட் ஃபேஸ் 30 to 60 எனக்கு நிறைய பொருள் தேவைகள். உதாரணமாக என் பிள்ளைங்களை வளர்க்குறதுக்கு, நான் வீடு கட்டுறதுக்கு, அதை பண்றதுக்கு, இதை பண்றதுக்கு எனக்கு நிறைய பொருள் தேவைகள். 60 to 90 நல்லா பாருங்க, எனக்கு என்ன தேவை? சுக தேவை, ஹெல்த். எனக்கு அது முக்கியம் இல்லைங்க, எனக்கு இது முக்கியம் இல்லைங்க, இது. அப்ப ஆண்டவர் த்ரூ அவுட் நம்ம லைஃப் ஸ்டேஜஸ்ல அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்றபடி என் ஆத்மாவை தேற்றுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். அதாவது அன்னைக்கு வாலிப நாட்கள்ல என் ஆண்டவர் எனக்கு என்ன தேவையோ அதை கொடுத்தார். என்னுடைய மிடில் ஏஜஸ்ல ஆண்டவர் எனக்கு என்ன தேவையோ அதை எனக்கு கொடுத்தார். என் வயதான காலத்தில் என்ன தேவையோ அதை எனக்கு கொடுக்கிறார். மோசே ஒரு அழைப்பை பெற்றார். ஆண்டவர் சொன்னார், மோசே நீ பார்வோனிடம் போய் என் ஜனங்களை விடுவிக்க சொல்லி அவர்களை
வனாந்திரத்துக்கு ஆராதனைக்கு அழைத்து சென்று அவரை பாலும் தேனும் ஓடும் தேசத்துக்கு அழைத்து செல். ஆண்டவருக்கு ரொம்ப சிம்பிளா சொன்ன மாதிரி மோசே புரிஞ்சுக்கிட்டார். ஆண்டவர் நிறைய விஷயம்லாம் யோசிச்சு பார்க்க டக்குன்னு சொல்லிட்டாரு அப்படின்ட்டு. மோசேக்கு வந்த கேள்வியில ஒரு 2 கேள்வி சொல்லலாம். ஒன்னு, ஆண்டவரே நான் ஐ எம் நோபடி, நீ யார்கிட்ட போய் என்னை நிக்க சொல்றீங்க? பார்வோட்ட இஸ் நாட் ஈவன் சம்படி, இஸ் a great 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 figure. ஆண்டவர் அவனுக்கு சொன்ன பதில், மோசேக்கு சொன்ன பதில், நான் உன்னோட இருப்பேன். சிம்பிள். அந்த பெரிய கொஸ்டினுக்கு மனசுல பதற்றம். என்ன ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, ஐ கான்ட் டு இட், ஐ அம் அன்ஃபிட், ஐ அம் யூஸ்லெஸ், ஐ அம் நோபடி. மனசுல ஆத்மால ஒரு பதஷ்டம். ஆண்டவர் சொல்ல ஒரே வார்த்தை, நான் உன்னோட கூட இருக்கிறேன் மோசே. அடுத்து இன்னொரு பதஷ்டம் வருது. ஆண்டவரே, இந்த ஜனங்கிட்ட, இஸ்ரவேல் ஜனங்கிட்ட போய் நான் என்ன சொன்னா அவங்க கன்வின்ஸ் ஆவாங்க? என்னை யார் அனுப்பிச்சாரு சொன்னா அவங்க எப்படி கன்வின்ஸ் ஆவாங்க? ஆண்டவர் சொன்னார், நான் இருக்கிறவராக இருக்கிறவர் என்று சொல்லு, அவர் அனுப்பிச்சார் சொல்லு. இது இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலாம். I am that I am. இந்த இது ரொம்ப கரெக்டா நம்ம மைண்டுக்குள்ள வந்து டக்குன்னு உட்காரும். I am that I am. சொன்னார் என்று சொல்லு, அனுப்பிச்சார் என்று சொல்லு. Praise God. இந்த I am that I am எப்படி புரிஞ்சுக்கிறோம்? நான் கர்த்தர் சொல்றார், நான் என்னவா இருக்க நான் விரும்புறேனோ நான் அப்படி இருப்பேன். எந்த சூழ்நிலைக்கு நான் என்னவா இருக்க விரும்புறேனோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி நான் இருப்பேன். நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் என்ன கொடுக்க தீர்மானிக்கிறேனோ அதை கொடுக்கிறவராக நான் வருவேன். என்னுடைய காலகட்டத்தில், வாழ்க்கை காலகட்டத்தில், பருவ கட்டத்தில் என் பிள்ளைக்கு நான் என்ன கொடுக்கணுமோ அந்த காலகட்டத்தில் தேவை சந்திக்கிறவராக அந்த காலகட்டத்தில் வருவேன். உங்களுக்கு உங்க ஆத்மாவை தேற்றியது நீங்க 20 வயசா இருக்கும்போது வேறு விதமா தேற்றினார். நீங்க 50 வயசா இருக்கும்போது உங்களை வேறு விதமா தேற்றினார். நம்ம நினைக்க கூடாது, அன்னைக்கு தேற்றுற மாதிரி இன்னைக்கு இல்லையே. நீங்க இன்னைக்கு 60 வயசா இருக்கும்போது ஆண்டவர் உங்களை வேறு விதமாக தேற்றுறார். ஹல்லேலூயா. அதாவது அந்த தேவைக்கு ஏற்றாப்ல நான் சுகவீனமா இருக்கும் போது ஆண்டவர் என்னை எப்படி தேற்றுறாரு? டாக்டராக, நர்ஸாக, பிசியோதெரபிஸ்டாக. நான் ஒரு போராட்டத்தில் இருக்கும்போது, நியாயம் கிடைக்காம நான் திண்டாடுற போது எனக்காக வழக்காடுற லாயராக வருகிறார். ஆஸ்பத்திரி இருக்கும் போது அவர் லாயரா வந்து எனக்கு பிரயோஜனம் இருக்கா? அவர் டாக்டரா வர்றார். பணி செய்கிற நர்ஸாக, என் காயத்தை கற்றவராக. டாக்டர் போது பொதுவா நீங்க பிசிஷியனா நீ சர்ஜனான்னு கேட்போம். அல்லது இன்னும் ரொம்ப டிப்பிக்கலா நீ எம்டியா நீ எம்எஸ்ஆன்னு கேட்போம். ஆனா ஆண்டவர் இன்னொரு விசேஷமான டாக்டர். He is my soul doctor. ஆமென். என் ஆத்மாவுக்கு டாக்டர். உங்க ஆத்மாவுக்கு டாக்டர். என்னோடு சேர்ந்து எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியுங்க? என் ஆத்மாவை தேற்றுகிறவர். ஹல்லேலூயா. என்னுடைய டிப்ரெஷன்ல இருந்து, தோல்வி மனப்பான்மையில இருந்து, என்னுடைய நெகட்டிவிட்டியில இருந்து, என்னுடைய வெறுப்புல இருந்து, என்னுடைய கசப்புல இருந்து என்னை சுகப்படுத்துறவர், என் ஆத்மாவை தேற்றுகிறவர், என்னை உற்சாகப்படுத்துகிறவர், என்னை தட்டி கொடுக்கிறவர், என் பரம வைத்தியன். ஹல்லேலூயா. டாக்டர், நர்ஸ், இன்னொரு கேட்டகரி பிசியோதெரபிஸ்ட் இருக்காங்க. இந்த பிசியோதெரபிஸ்ட் மெயினாக வந்து என்னன்னா, டாக்டர் நர்ஸ் செஞ்சு முடிச்ச பிறகு செஞ்சதை சரியா அமுல்படுத்துறதுக்காக பிசியோதெரபிஸ்ட் வருவார்.
ஏன் நான் எனக்கு ஒரு சின்ன ஒரு பேக் பெயின் இருந்துச்சு. அப்போ எனக்கு ஏதோ ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு ஃபிசியோதெரப்பி சொன்னாங்க. டாக்டர் அப்போ சொன்னார், ஐ டோன்ட் பிலீவ் இன் ஃபிசியோதெரப்பி, நான் சொன்ன அந்த சின்ன எக்ஸசைஸை மட்டும் செய்யுங்க அப்படின்ட்டு. அவர் ரொம்ப நல்ல டாக்டர், கரெக்டாக சொன்னார். என்ன, ஐ டோன்ட் பிலீவ் இன் ஆல் திஸ் திங்ஸ், நான் சொன்னதை மட்டும் செஞ்சாலே உங்களுக்கு போதும் அப்படின்னார். ஆனால் நான் உலக பிரகாரப்படி ரீதிப்படி எல்லாம் கேட்பாங்களே, உங்களுக்கு ஃபிசியோதெரப்பி கொடுத்தாங்கன்ட்டு, அந்தபடி நான் உங்களுக்கு ஃபிசியோதெரப்பியும் சொல்லிட்டேன் நான் அப்படின்ட்டு. கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு என்ன, டாக்டர் பில்லை காட்டில் அதிகமான பில் யாருக்கு போகுதுன்னா ஃபிசியோதெரபிஸ்ட் தான் போயிட்டு இருக்கு. அப்போ உடனே என்ன பண்ணுவோம், ஐயோ ஃபிசியோதெரப்பி இவ்வளோ பில்லா, ஃபிசியோதெரப்பி வராமல் ஃபிசியோதெரப்பி என்னென்ன செய்யணுமோ அது நானே செஞ்சுக்கிறேன். இது ஒரு சைக்கலாஜிக்கலாக வருது. அதே மாதிரி தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு டாக்டர், உனக்கு நான் நர்ஸு, உனக்கு பிசியோதெரபிஸ்டும் நானே, உன் ஆத்மாவுக்கு பிசியோதெரப்பி நான் கொடுப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்தந்த காலகட்டத்தில் என் ஆத்மாவுக்கு என்ன தேவையோ அதை சந்திக்கிறார், உங்க தேவை சந்திக்கிறார். யோசுவாவுடைய ஆத்மாவில் ஒரு பதஷ்டம், ஒரு டென்ஷன், ஒரு ஆங்ஸைட்டி, பெரிய கூட்டம் இருக்குது பின்னாடி. எங்க யோசுவா எங்களை காப்பாத்திடுவாரு. முன்னாடி பார்த்தா ஏகப்பட்ட ஒரு பிரச்சனை. என்ன ஆண்டவரே, என்ன ஆண்டவரே. அன்னைக்கு ஆண்டவர் டாக்டராக வரல, நானே உன் பரிகாரின்னு சொன்ன தேவன் பரிகாரியா வரல. நானே உனக்காக போராடுவேன், உனக்காக வழக்காடுவேன்னு சொல்ற லாயரா வரல. அன்னைக்கு என்ன வந்தாரு, கர்த்தருடைய சேனையின் அதிபதியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தரிசனத்தை, அந்த உண்மைய, அந்த காட்சிய யோசுவா பார்த்தவுடனே அவனுடைய ஆத்மா பரவசம் அடைந்தது, தெம்பு வந்துச்சு, என் ஆத்மாவை தேற்றுகிறா. இன்னைக்கு ஒருவேளை உங்க முன்னாடி உள்ள பிரச்சனையை பார்த்து உங்க ஆத்மா சோர்ந்து போயிருக்கு. என்ன ஆண்டவரே, நான் இது எப்படி மேற்கொள்ளுவேன், இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இப்படி பார்த்ததே கிடையாது. I never seen a problem of such a great magnitude. கர்த்தர் சேனையின் அதிபதியாக உருவின பட்டயத்தோட, கொரோனா வைரஸ்க்கு எதிராக உருவின பட்டயத்தோட, ஆமென் சொல்லுங்க என்னோட கூட இருந்து. Praise God. கர்த்தர் நல்லவர். I am that I am. உங்களுக்கு ஏற்ற விதத்தில் உங்க ஆத்மாவை தேற்றுகிறவர். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு? நம்ம வார்த்தையை அப்படியே கிரகிக்கணும் அந்த கான்டெக்ஸ்ட்ல. இன்னைக்கு இந்த கான்டெக்ஸ்ட்ல எரிகோ மதர் எப்படி பார்க்குறீங்க, கொரோனா வைரஸாக. இட்ஸ் இம்பாசிபிள் திங். நான் அங்க இங்க போதா வேண்டியது இருக்கு, ஆனா போனா இப்படி ஆகுதே, உலக மக்கள் சொல்றாங்களே, வாட் ஷால் ஐ டு? Question, 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 big question, big problem, big question. God says, I am a bigger God. Amen. Hallelujah. கர்த்தர் நல்லவர். Praise God. அடுத்தது, அவர் ஆத்மா தேற்றும் போது நமக்கு ஒரு திருப்தி கிடைக்குது. We get a satisfaction. Praise God. ஏன் சில பேருக்கு வாழ்க்கையில திருப்தியே இல்லை? ஒரு கொஸ்டின். ஜஸ்ட் நீங்க நெக்ஸ்ட் 5 மினிட்ஸ்ல இந்த கேள்விக்கு பதில் வருதா நீங்க பாருங்க. ஆண்டவர் நம்ம ஆத்மா தேற்றும் போது நமக்கு ஒரு திருப்தி, ஒரு நிச்சயம், ஒரு நிறைவு வருது. சில பேருக்கு வரமாட்டேருது. ஏன் அப்படின்றத இப்ப பார்க்க போறோம். நான் பார்க்கிற சில காரியங்கள் மூலமாக ஆண்டவர் உங்களோட பேசுவார். இன்னைக்கு உலக என்ன எதிர்பார்க்குதுன்னா, they want something very thrilling. நான் ஒரு அட்வென்ச்சர் பண்ணணும். இது வரைக்கும் யாராவது செய்யறவங்க, யாரும் செய்யாததை நான் செய்யணும். த்ரில், எக்ஸைட்மெண்ட், தட்டா புடா இப்படி பண்ணிட்டு, இப்படி பண்றது தான் அங்க சந்தோஷம், ஆசீர்வாதம். இதுல தான் என் ஆத்மாவுக்கு ஒரு பலன், சந்தோஷம், ஒரு நிறைவு வரும். அவங்க அது செய்யறாங்களே, அது செஞ்சா நான் செய்யலாமா? உங்களுக்கு தெரியுது, அதெல்லாம் தேவையில்லை, அது தவறானது.
அது உங்களுக்கு ஒன்றும் கொடுக்க போறது இல்லை. உங்க ஆத்மா தேற்றாது. சில பேர் சொல்லுவாங்க, கொஞ்சம் டவுனா இருக்கீங்களா, கொஞ்ச நாளைக்கு நீங்க கொடைக்கானல் போயிட்டு வாங்க, ஒரு சுவிட்சர்லாந்து போயிட்டு வாங்க. த்ரில், எக்ஸைட்மெண்ட், எக்ஸ்டர்னல். இதுதான் பவுல் சொல்றாரு 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. என் கையில பணம் இருக்கு, எனக்கு விசா இருக்கு, எனக்கு பாஸ்போர்ட் இருக்கு, நான் சொன்னா எல்லாம் நடந்துரும். ஆனா எதுவும் அது எனக்கு தகுதி அல்ல. இட்ஸ் நாட் சூட்டபிள் டு மீ, இட் டசன்ட் ஃபிட் மீ. எனக்கு என் சுவிட்சர்லாந்து போறது நல்லது, கொடைக்கானல் போறது நல்லது, நோ இஷ்யூ. ஆனா என் ஆத்மாவை தேற்றதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். உங்க ஆத்மாவை தேற்றதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். யாரு? உங்கள் மெய்ப்பன். ஆமென். My shepherd restores my soul. My shepherd refreshes my soul. My shepherd, your shepherd, renews your soul. Amen. Hallelujah. நானும் நீங்களும் நம்முடைய மெய்ப்பனை ஆத்மா பலன் அடைவதற்கு சார்ந்திருப்பதை உலகம் புரிஞ்சுக்கிற முடியாது. The world cannot understand. இது வேர்ல்டு நாலேஜை டிஃபை பண்ணும். வேர்ல்டுக்கு ஒரு நாலேஜ் இருக்கு, இப்படின்னா இது, இப்படின்னா அது, இதுதான் இந்த ப்ராப்ளம், இதான் சொல்யூஷன். ஆனா எனக்கு உங்களுக்கும் ஒரு அருமையான வேத புஸ்தகம் இருக்குது. இந்த வேத புஸ்தகம் சொல்லுது, உன் ஆத்மாவை, என் ஆத்மாவை ரெஸ்டோர் பண்றவர், பலப்படுத்துறவர், புதுப்பிக்கிறவர், உற்சாகப்படுத்துறவர் உங்களுடைய 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 மெய்ப்பர். ஹalleluya. It's my shepherd. hallelujah. கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, கடைசியாக என்னுடைய ஆத்மாவை ஆண்டவர் தேற்றுகிறார், புதுப்பிக்கிறார். சங்கீதம் 51:12 தாவீது சொல்ற வார்த்தை, இரட்சணியின் சந்தோஷத்தை திரும்பி தந்து உற்சாகத்தின் ஆவினால் நிரப்புறீங்க. எதை ரெஸ்டோர் பண்றாரு? ஜாய், சந்தோஷத்தை, உற்சாகத்தை புதுப்பிக்கிறாரு. ஆண்டவர் சகலத்தையும் புதுப்பிக்கிறார். எனக்குள்ள நல் மனசாட்சிய புதுப்பிக்கிறார். எனக்குள்ள நல்ல விருப்பங்க, என் ஆத்மாக்கு நிறைய விருப்பம் வருது. அன்னைக்கு ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும் போது நல்ல விருப்பம் வர தொங்குச்சு எனக்கு. போக போக பயணம் போக போக நிறைய தேவையில்லாத விருப்பம் வர தொங்குச்சு. ஆத்மாவை புதுப்பிக்கிறார். He restores. திரும்பவும் சரியான விருப்பங்களை, சரியான கோல்ஸ் ஆண்டவர் தரார் உங்களுக்கும் எனக்கும். ஹalleluya. அதே மாதிரி ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும் போது நாம அன்னைக்கு தேவ அன்பினால் நிரப்பப்பட்டிருந்தோம். அதான் எல்லாருடைய அனுபவம். இன்னைக்கு இந்த கூட்டத்தில் எல்லாரும் அனுபவம். ஆனா போக 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 என்னது, அந்த அன்புன்றது வேற ஏதோன்னு புரிஞ்சுக்கிறோம், அது வேற என்னமோன்னு ஒரு டிஃபைன் பண்ண துவங்கிடுறோம். ஆனா ஆண்டவர் சொல்ற வார்த்தை யோவான் 15ஆம் அதிகாரம் 13-14 ரொம்ப அழகா ஆண்டவர் சொல்றார். தன் சிநேகிதருக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பை காட்ட ஒரு பெரிய அன்பு இல்லை. He gave his life for his friend. யார் ஃப்ரெண்டு? நானும் நீங்க தான் அவருடைய ஃப்ரெண்டு. இந்த ஃப்ரெண்டை எப்படி நேசிக்கிறோம்? இந்த ஃப்ரெண்டை எப்படி நேசிக்கிறோம்? இந்த ஃப்ரெண்டை என் ஆத்மா எப்படி நேசிக்கணும்? அவர் சொல்ற வார்த்தையெல்லாம் செயல்படுத்தும் போது என் ஆத்மா புதுப்பிக்கப்படுது. என் ஆத்மாவில் உள்ள தெய்வீக அன்பு புதுப்பிக்கப்படுது. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆத்மாவை கர்த்தர் புதுப்பிக்கிறார். என் ஆத்மாவை தேற்றுகிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. புதுப்பிக்கிறார். He renews, he restores
ஆதி அன்பு, ஆதி சந்தோஷம், ஆதி பரவசம், எக்ஸைட்மெண்ட். He restores, he renews. அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்றபடி என் ஆத்மாவையும் உங்க ஆத்மாவையும் ஆண்டவர் புதுப்பிக்கிறார், பலப்படுத்துறார். ஹல்லேலூயா. கண்களை போட்டு ஜெபிப்போம். அப்பா, எங்களோட பேசுறதுக்காக நன்றி ஆண்டவரே. எங்க ஆத்மாவை தேற்றுறப்பா நீங்க ஆண்டவரே. எங்க ஆத்மா ரெஸ்டோர் பண்றவங்க அப்பா, எங்க ஆத்மா ரெனியூ பண்றவங்க அப்பா. ஆண்டவரே, இந்த ஸ்லாக்கியத்துக்காக உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இன்னைக்கு என்னோட நீ பேசியதுக்காக நன்றி அப்பா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. நீர் ஒருத்தரே என் ஆத்மாவை புதுப்பிக்க முடியும் அப்பா. நீர் ஒருத்தரே என் ஆத்மாவை பலப்படுத்த முடியும் ஐயா. நீங்க தான் என் சோல் டாக்டர், என் ஆத்மாவுடைய வைத்தியர். Praise God. இயேசு மூலம் பிதாவே, ஆமென். சங்கீத வேளை 91 சங்கீதம் 10 வசனங்களை நாம் அறிக்கை செய்வோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் உன்னதமானவர் மறைவில் இருக்கவன் சர்வ வல்லவரின் நிலையில் தங்குவான். சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் கோட்டை, என் தேவன், என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று நான் சொல்லுவேன். நம்பியிருக்கிறேன் என்று சொல்வேன். அவர் என்னை வேடனை கண்ணிக்கும், அவருடைய வேடு கண்ணிக்கும், பாழாக்கும் கொலை நோக்கம் தப்புவிப்பார். பாலாக்கும் கொலை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறைகளால் என்னை மூடுவார். அவர் தமது சிறைகளாலே உன்னை அவர் மூடுவார். செட்டின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவர் செட்டின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகம் அவருடைய ஆகும். சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகம் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், இரவில் உண்டாகும் பகலில் பயங்கரத்துக்கும், பறக்கும் அம்புக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், இருள் நடமாடும் கொலை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் பக்கத்தில் 1000 உன் பேரும், வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் உன் வலது புறத்தில் 16 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து உன் கண்கள் மாத்திரம் இதை நீ பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமா இருக்கிற உனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உன்னதமான உனக்கு கர்த்தரை தாவரமாக உனக்கு கொண்டாய். தாபரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? வாதை என் கூடாரத்தை அணுகாது. வாதை என் கூடாரத்தை அணுகாது, வாதை என் குடும்பத்தை அணுகாது. வாதை என் குடும்பத்தை அணுகாது. இயேசு நாமத்துல இயேசுவின் நாமத்துல கொரோனா வைரஸ கொரோனா வைரஸ் என் தெருவிலிருந்து விரட்டுகிறேன். என் தெருவிலிருந்து விரட்டுகிறேன். In the name of In Jesus. the name of Jesus. கொரோனா வைரஸ கொரோனா வைரஸ் என் ஊரிலிருந்து விரட்டுகிறேன். என் ஊர்ல இருந்து விரட்டுகிறேன். இயேசு நாமத்துல இயேசுவின் நாமத்துல கொரோனா வைரஸ கொரோனா வைரஸ் என் மாநிலத்திலிருந்து என் விரட்டுகிறேன். மாநிலத்திலிருந்து விரட்டுகிறேன். In the name of In the Jesus. name of Jesus. கொரோனா வைரஸ கொரோனா வைரஸ் இந்த தேசத்திலிருந்து இந்த அப்புறப்படுத்துறோம். தேசத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். இயேசு நாமத்துல இயேசுவின் நாமத்துல கொரோனா வைரஸ கொரோனா வைரஸ் உலகத்திலிருந்து அப்புறப்படுத்துறோம். உலகத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்க நண்புல பரம தகப்பனே, இந்த அருமையான ஜெப கூடுகை தந்த கிருபைக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த லாக்டவுன் காலங்கள் ஆண்டவரே, நீர் எங்கள் தேவனாக, எங்கள் இம்மானுவேலாக, யெகோவா ராஃபாகமாக ஆண்டவரே, யெகோவா ஷம்மாவாக, எங்களுக்கு சமாதானம் அளிக்கிற கர்த்தராக, யெகோவா ஷாலோமாக எங்கள் மத்தியில் எழுந்தளிக்கிற கிருபைக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஜெப கூடுகையில ஆண்டவரே, நாங்கள் என்ன நோக்கத்துக்காக கூடியிருக்கோன்றது உங்களுக்கு தெரியும் சுவாமி. ஆண்டவரே, இந்த தேசத்துக்காக வருகிறோம் அப்பா. ஒவ்வொரு ஸ்டேட்டையும் நோக்கி பாருங்கப்பா, பயங்கரமாக இருக்கிறது சுவாமி. ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவர். உமக்கு இது மிகவும் லேசான காரியம் ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வாதையை நிறுத்துவது உமக்கு லேசான காரியம் சுவாமி. நிறுத்துங்கப்பா, இரக்கம் காட்டுங்க, இறங்குங்க ஆண்டவரே. அப்பா, எங்கள் மேல் பரிதாபப்படுகிற தேவன் அல்லவா, வாதையை நிறுத்துங்க ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. லேசான காரியம், லேசான காரியம், பெலனுள்ளவன் பெலனற்றவன், பெலனுள்ளவன் பெலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். ஆண்டவர், உமக்கு எல்லாமே லேசான காரியம் தான் சுவாமி. பலமுள்ளவன் பலனற்றவன் பலன் இல்லாதவன் ஆண்டவரே, எல்லாருக்கும் உதவி செய்கிறவர் நீர் ஆண்டவரே. அப்பா, கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, ஜனங்களை காப்பாத்துங்கப்பா. இந்த வாதையிலிருந்து ஜனங்களை இங்க காப்பாத்துங்க ஆண்டவரே. அப்பா, ஒன்றும் அறியாத இன்னசென்ட் பீப்புள் சுவாமி.
ஆண்டவரே அவருக்கு நல்ல ஞானத்தை தாங்க ஆண்டவரே. அப்பா எங்க ஸ்டேட்ல 32,000 33,000 இருக்குது. கவர்மெண்ட் நிறைய நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. அவர்களை உற்சாகப்படுத்தும் முகமாக ஆண்டவரே இந்த வாதையை நீங்க நிறுத்துங்க சுவாமி. ஆண்டவரே ஒரு பிப்ரவரி மாசத்துல 400 500 இருந்தது, 33,000 34,000 ஆயிக்கொண்டு இருக்கிறது ஆண்டவர். அதை குறைங்க ஆண்டவரை, நிறுத்துங்க. நீ சொல்ல ஆகும், கட்டளை நிற்கும் அப்பா. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே பூமியில 2 பேர் ஒருமித்து எதை கேட்கிறீர்களோ அதன் பிதாவினாலே அது ஆர்வம் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவர். நாங்க ஒரு மனமோடு கேட்கிறோம் சுவாமி. எங்க ஸ்டேட் எங்க தமிழ்நாட்டை விசேஷமாக நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ஷார்டேஜஸ் ஆண்டவரே நீங்க கொண்டு வருகிற கிருபைக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம். நீங்க தான் ஆலோசனை கர்த்தாவாக இருந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் ஆண்டவரே, சீஃப் மினிஸ்டருக்கு ஆண்டவரே நல்ல ஞானத்தை தாங்க ஆண்ட. எல்லாருக்கும் ஒரு மனதின் ஆவியை தாங்க. எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று நெகேமியா சொன்னபடிக்கு எழுந்து இந்த தமிழ்நாட்டை கட்ட கிருபை செய்யுங்க. எழுந்து இந்த தேசத்தை கட்ட கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஆக்சிஜன் இல்லாம ஒருத்தர் கூட மறிக்க கூடாது ஆண்டவரே. அப்பா கொரோனாவே ஆட்களை பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு சுவாமி. ஆக்சிஜன் இல்லாம, மருந்து இல்லாம, வேக்சினேஷன் இல்லாம, சீட் ஆஸ்பத்திரியில படுக்கை இல்லாம யாருமே ஆண்டவரே உயிர் போகக்கூடாது ஆண்டவரே. அதை தடுத்து நிறுத்துறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே அந்த ஆக்சிஜன் கியூ எல்லாத்தையும் குறைத்தரலங்க. குறைவுள்ள கிறிஸ்தியசுக்குள்ள மகிமைகளை நிறைவாக்குகிற தேவன் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நிறைவாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பொங்கி வழிகிற ஒரு அனுபவம் இதுல வேணும் ஆண்டவரே. ஆண்டவரே கவர்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க எல்லாத்தையும் நாங்க தமிழ்நாட்டிலே ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே வேக்சின் வந்து ப்ரொடியூஸ் பண்ண கிருபை செய்யுங்க. மருந்துகள் ப்ரொடியூஸ் பண்ண கிருபை செய்யுங்க. ஆக்சிஜன் ஜெனரேட் பண்ண கிருபை செய்யுங்க. எல்லா இடத்துல மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் ஆண்டவரே கிழக்கிலும் இருந்து உதவிகள் வர, ஒத்தாசை வர கிருபை செய்யுங்க. ஒத்தாசை வர பருவத்துக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்து கத்து ஒத்தாசை வரும். காலை தள்ளாட விட்டார் காக்கிற உறங்குவதில்லை. காக்கிறது உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறது உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். வலது பக்கத்தில் நிழலாக இருக்கிறார். பகலிலே வெயிலாக இரவிலே நிழல் சேதப்படுத்துவது இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. எல்லா தீங்குக்கும் விலைக்கு காப்பார். ஆத்துமாவை காப்பார். ஆத்துமாவை தேற்றுகிறவர் என்று இன்னைக்கு பார்த்தோம் சுவாமி. எங்க ஆத்துமாவை தேற்றுகிறவர் நீரப்பா. எங்க ஆத்துமாவை தேற்றுங்க சுவாமி. தைரியமாக திடமாக சிங்கம் போல நாங்க தைரியமாக இருக்க கிருபை செய்யுங்க. மற்றவர்களுக்காக ஜெபிக்க கிருபை செய்யுங்க. கொடா கொடி ஸ்தோத்திரம். எழுந்து பிரகாசிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவர். இருந்த இடத்துல இருந்து ஆண்டவரே எவ்வளவோ காரியங்களை எங்களால் சாதிக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கையும் உறுதியையும் எல்லாரும் மனசு நீங்க தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அது போல கவர்மெண்ட் ஆபீஷியல்ஸுக்காக வருகிறோம், அமைச்சர்களாக வருகிறோம். எல்லாரும் ஆண்டவரை தங்களுடைய வேலைகளை திறம்பட செய்ய, சிறப்பாக பெஸ்டாக செய்ய, இந்த ப்ரொடக்டிவிட்டி எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணுங்க ஆண்டவரே. அதே போல டாக்டர்ஸ், நர்சஸ் அவங்களுடைய ஆண்டவரே சேவை மிகவும் பெரியது, மிகவும் அரியது, மிகவும் உயர்ந்தது ஆண்டவரே. அவர்களை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவருக்கு விசேஷ பாதுகாப்பை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நிறைய ரெக்ரூட்மெண்ட் நடந்து நிறைய நர்சஸ், நிறைய டாக்டர்ஸ் ரெக்ரூட் பண்ண ஆண்டவரே கிருபை செய்யுங்க. ஏன்னா ஆட்கள் பத்தாது ஆண்டவர். இவ்வளவு ஜனங்களை ஆண்டவரே சேவை செய்ய ஆட்கள் மெடிக்கல் ஸ்டாஃப் பத்தாது ஆண்டவரே. நீங்க நிறைய பேரை நீங்க சேர்க்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே சேர்த்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவர். அவர்களுக்கு நல்ல உற்சாகத்தின் ஆவியை தாங்க. நிறைய டாக்டர்ஸ் ரெஸ்பாண்ட் ஆகுறாங்க, ரொம்ப டவுன் ஆயிடுறாங்க ஆண்டவரே. இந்த நிலைமையை பார்த்து உற்சாகமாக அவர்கள் வேலை செய்ய உற்சாகமான ஆவியை தாவீது கேட்டானே 51 சங்கீதத்தில், அது போலவே கேட்க கிருபை செய்யுங்கப்பா. கொடா கொடி ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே அது போல எங்கள் ஜனங்களுக்காக வருகிறோம் ஆண்டவரே. ஞானத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. புத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. நல்ல மாஸ்க போடணும்ன்ற ஒரு சிம்பிள் ஒரு ரூல், அதை ஃபாலோ பண்ண கிருபை செய்யுங்க. தேவையில்லாம வெளியே போகவும் வேடிக்கை பார்க்கறது விட்டு ஞான இருதயம் உள்ளவராக வீட்டிலேயே இருக்க கிருபை செய்யுங்க சுவாமி. இந்த லாக்டவுன் முடிகிறதுக்குள்ள ஆண்டவரே, அது 24ஆம் தேதி அதிகாலை வரைக்கும் அந்த லாக்டவுன் இருக்குது. அது முடிகிறதுக்குள்ளாக ஆண்டவரே எல்லாம் நார்மலுக்கு வர கிருபை செய்யுங்க சுவாமி. உங்களால முடியும் ஆண்டவரே. ஆண்டவர் மேல முடியும் சுவாமி. ஏஞ்சலுக்கு ஜெபித்த பொழுது காலை எல்லாம் எக்ஸ்ரேல ஒண்ணும் இல்லைன்னு வர செய்து ஒரு வாரத்துல அந்த எலும்பு முறிவை சுகமாக்கின தேவன் ஆண்டவரே. இந்த கொரோனா நிறுத்தமால முடியாதா? முடியும் சுவாமி. முடியுங்க ஆண்டவரே, முடியும். சொல்ல ஆகும், கட்டளை நிற்கும் ஆண்டவரே. அதை நீங்க செய்யறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரை. உற்றா சுற்றா நண்பர்கள் அநேகம் பேர் ஆண்டவரை டாக்டர்ஸ், நர்சஸா இருக்காங்க, மருத்துவ பணியில இருக்காங்க. அவர்கள் எல்லாம் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. டாக்டர் மாலா, டாக்டர் டேனியல் சுபிசாக், டாக்டர் பிரமிளா பிரசாத், கிப்சன் அட்மினிஸ்ட்ரேஷன், டாக்டர் மிஸ்ஸஸ் ஜோ, டாக்டர் சுரேஷ் சாமுel தன்ராய், டாக்டர் ட்விங்கிள், டாக்டர் சுகுமார், டாக்டர் பிரியங்கா, டாக்டர் சாமுel ராஜ், டாக்டர் ஷீபா பிரவீன், டாக்டர் ஜெயச்சந்திரன், டாக்டர் ஜேக்கப் ஜேம்ஸ், டாக்டர் ஜீன், டாக்டர் டாக்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சசிகுமார், டாக்டர் ஷெரீன், டாக்டர் லீனா, டாக்டர் பிரித்திகா, டாக்டர் பிரியா, டாக்டர் ஜோ, டாக்டர் ஜீனா, டாக்டர் ஜேன், டாக்டர் ராய், டாக்டர் ஜிஜி, டாக்டர் மதுஜோ, டாக்டர் பிரவீன், டாக்டர் நவமணி பிரபாகர், டாக்டர் யூனிஸ், டாக்டர் மர்சி, டாக்டர் சுதாகர், டாக்டர் மரியா, டாக்டர் ரெபேக்கா,
டாக்டர் எஸ்தர், டாக்டர் ஷீஜா, நர்சஸ் ஷீஜா, சித்ரா தேவி, ஷெரில், டேஃபினி, சலோமி, சாம், ஸ்வீட்டி, பிராங்க்லின், ஜோஸ்பின், விமல்ராஜ் வருகிற விசேஷத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. வெளிதேசத்தில் உள்ள பிள்ளைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளின் பிள்ளைகள் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. எழுப்பி பிரகாசிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஜியோ, ஏஞ்சல், தர்ஷி, சுபிசா குடும்பங்கள், ஷீபா, ஜூடி, அரவிந்த், கீர்த்தனா, அனிதா, டேவிட், டேனியல் குடும்பங்கள், மிக்கி, ஷீலா, சீலன், வின்சன் சீலன், சலமன், பிரவீன்ராஜ், சுரேஷ், சாமுel, தன்ராஜ், அமல், பிரசன்னா, மனோஜ், கேர்லின், சங்கீதா குடும்பங்கள், சேரன், கீர்த்தனா, ரூபி, கெனடி, அமல், சத்யா, வில்சன் ராஜா, பிரதீபா, சாரா, அகாசி, காட்ஃப்ரி, ஜோஃப்ரி, விக்கி, விவேக், ஜபா, டேனி, வினோத், பிரேம்குமார், ஷேர்லி, ஷேரன், பிரவீன், இமானுவேல் ஐசக், தேவரக்கம், இமானுவேல் எட்வின், நவமணி, ரெவரன் சோபா, பாமா, அலெக்ஸ் குடும்பங்களுக்காக வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. மகள் ஏஞ்சலுடைய காலை அற்புதமாக சுகமாக்கி ஒரு அற்புதத்தை செய்து எங்கள் மத்தியிலே நீங்க ஆண்டவரே நிதர்சனமாக நீங்க எழுதி இருக்கிறீங்க. நீங்க அற்புதங்களை அடையாளம் இன்னைக்கும் செய்றீங்கன்னு நீங்க சொல்லிக்கொண்டே இருக்கிறதுக்காக கொடா ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, கேன்சர்னால பாதிக்கப்பட்டிருக்கிற ஆனந்த், ஜோலெஸ்லி, ராபின்சன், ஜோசப், இஸ்ரேல், தபித்தால் என்ற மீனா அவர்களுக்காக வருகிறோம் சுவாமி. பரிபூர்ண சுகத்தை தாங்க ஆண்டவரே. சுகம் தர உமால முடியும் ஆண்டவரே. கொடி ஸ்தோத்திரம் அப்பா. எளிதாக ஜெயித்துக் கொள்ளலாம் என்று சொன்ன என்ற ஒரு மனப்பான்மை அவர்களுக்கு எல்லாத்தையும் தாங்குது. நல்ல கான்பிடன்ஸை தாங்க ஆண்டவரே. நல்ல விசுவாசத்தை தாங்க ஆண்டவரே. சமாதானத்தை தாங்க ஆண்டவரே. காட்டத்தை மரத்தை வேரோடு பிடிங்கி சம்பளத்தை கீழ்ப்படிவதாக எனக்கு கேன்சர்ல இருந்து கொடுத்த அற்புதமான விடுதலைக்காக கொடி ஸ்தோத்திரம் அப்பா. இனிமேல் வராத படிக்க பாதுகாத்துக் கொள்ளும். உம்மால மாத்திரம் தான் அது முடியும் ஆண்டவரே. பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல ஆவினாலேயே ஆகும் ஆண்டவரே. பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல ஆவியினாலாகும். பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல ஆவியினாலாகும். ஆமாண்டவரே, பலமும் அல்ல பராக்கிரமம் ஆவினாலே ஆகும் ஆண்டவர். ஆண்டவரே, கிட்னியில் பிரச்சனையில் இருக்கிற பத்மா, லீலா, சம்பத்துக்காக வருவோம். பரிபூர்ண சோத்தை தாங்க. வின்சென்ட், ஹெலன் வின்சென்ட் ஆண்டவரே, கண்களுக்கு பிரகாசத்தை தாங்க. விசேஷமா ஹெலன் வின்சென்ட்டுக்கு சுகம் இல்ல, பரிபூர்ண சுகத்தை தாங்க ஆண்டவரே. எலும்பின் பிரகாசிக்க, எலும்பின் நடக்க, ஆன்டி என்ற இந்த ஜெபக்கூடுகளை மற்றும் மறுபடியும் சேர கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே. ராஜ்குமாரிக்கு டிரான்ஸ்பர் ஏற்ற வழியில் நீங்க தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கூடிய சீக்கிரம் வரதற்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆட்பா. இந்த ஜெபக்கூடையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக வருகிறோம் சுவாமி. ஒவ்வொருவருடைய பாதுகாப்பு, விசேஷித்த பாதுகாப்பை தாங்க ஆண்டவரே. எங்கள் அரணும் கோட்டையும் எங்கள் அடைக்கலமும் நாங்கள் நம்பியிருக்கிற துர்க்கமும் நீர்தான் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உண்மையே நம்பியிருக்கிறோம் ஆண்டவரே. செட்டென்கள் அடைக்கலம் போகிறோம் ஆண்டவரே. சிறகளால் மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. விக்கினங்கள் கடந்து போக மட்டும் செட்டன் நிழலே வந்து அடைவேன். தாவீது ராஜா சொல்கிறான் சுவாமி. ஆண்டவரே, இந்த கொரோனா என்ற விக்கினம் கடந்து போக மட்டும் செட்டுக்குள்ள எங்களை வைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, எங்கள் வீட்டின் நிலைக்கால்கள்ல ஆண்டவரே, எங்க கேட்டுல ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தை தெளிக்கிறோம், ரத்தத்தை பூசுகிறோம் ஆண்டவரே. அன்று பஸ்கா அடிக்கப்பட்டது எங்களுக்காக ஆண்டவரே. இப்ப அடிக்கப்பட்ட பஸ்கா நீங்க தான்ப்பா ஆண்டவரே. உங்களுடைய விரைய பெற்ற இன்னைக்கு சிந்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டி ஆண்டவர் வெளிப்படுத்தல் பற்றி போட்டிருக்கிறதப்பா. அந்த ரத்தத்தை நாங்க தெளிக்கிறோம் சுவாமி. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தை பொல்லாங்கனை ஜெயித்தார்கள். எங்க அலங்கத்துக்குள்ள சமாதானம், அரண்மனைக்குள்ள சுகமும் இருப்பதாக. வசனத்தின் படிக்கு எங்கள் வீடுகள், பிள்ளைகளின் வீடுகள், பிள்ளைகளின் வீடுகளை ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய தேவ தூதர்கள் உரிமையில பட்டயத்தோட ஆண்டவரே உலாவ கிருபை செய்யுங்க. இந்த ரோட்ல உலாவணும் ஆண்டவரே. எல்லா கொரோனாவையும் சுட்டரிக்கணும் ஆண்டவரே. அப்ப அக்னிமயமான ரதங்கள், குதிரைகள் எல்லாம் எங்களுக்காக தான் நீங்க வச்சிருக்கீங்க ஆண்டவரே. எங்க எல்லார் வீட்லயும், ஒவ்வொரு வீட்லயும் அக்னிமயமான ரதங்கள் நிரப்புங்க ஆண்டவரே. கொடி சோத்த அந்த அக்னி ஆண்டவரே இருக்கும் பொழுது எங்களுக்கு எந்த பயம், எல்லா கொரோனாவையும் சுட்டு எரிப்பதாக. கொரோனா கிருமிகள், கொரோனா வைரஸை சுட்டு எரிப்பதாக உங்களுடைய அக்கினி, பரிசுத்த அக்கினி ஆண்டவரே. ஏசாயா கண்ட அக்கினி, ஏசாயான் விடுதலை தொட்ட அக்கினி எங்கள் மேலே இப்பொழுது வருவதாக ஆண்டவரே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமும் சந்தோஷமும் சமாதானம் இருப்பதாக ஆண்டவரே. கொடி சொத்து ஒவ்வொரு ஆரோக்கியத்துக்காக, சுகத்துக்காக வருகிறோம் சுவாமி. உச்சம் தலையில இருந்து உள்ளம் கால் வரையில எல்லா உறுப்புகளும் எங்களுக்கு தெரியாது, டாக்டர்ஸுக்கு தெரியும் எத்தனை உறுப்பு இருக்கு, எத்தனை எலும்பு இருக்குன்னு ஆண்டவரே. ஆனா எல்லாத்தையும் ஒரு புஸ்தகத்தை எழுதி வச்சிருக்கீங்களே அப்பா. எவ்வளவு பெரிய கிருபை, அது பெரிய கிருபை ஆண்டவரே. அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்ட அவயவங்கள் நாங்க எங்க தாயின் கற்பத்தில் உருவாக்கும் முன்னையே என்னென்ன எப்ப உருவாகுது, எவ்வளோ மிராக்கிள் ஆண்டவர், அற்புதம் ஆண்டவர், அதிசயம் நினைக்க பார்க்கும் போது நீங்க எவ்வளவு நல்ல தேவன், எவ்வளவு அற்புதமான தேவன் என்று யோசிக்க யோசிக்க மன ரொம்ப துள்ளுது ஆண்டவரே. கொடி ஸ்தோத்திரம் அப்பா.
ஆண்டவரே அதிசயங்களை காணப்படுவே சொன்ன தேவன் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் சரீரத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் இயேசுவின் நாமத்தால் பிடுங்கி போடுகிறோம் ஆண்டவரே. உச்சம் தலை ப்ராப்ளம், பிரெயின் ப்ராப்ளம், தலைவலிகள், மைக்ரைன், ஹெடேக் ஆண்டவரே, அது போலவே கண்ணு, மூக்கு, தொண்டை, நாவு ஆண்டவரே, பல்லு வலிகள், காதில் உள்ள பிரச்சனைகள், விசேஷமாக மூக்கை, தொண்டையை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒரு கொரோனா உள்ள வர சூட்டேரிக்கு உங்க அக்கினி அங்க இருக்கணும் ஆண்டவரே. வாயில நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அதுபோல நன்மையினால் எங்கள் வாயை நீங்க திருப்தியாக்குங்க ஆண்டவரே. அது போல லங்ஸ், விசேஷமாக எங்க லங்ஸ் எல்லாம் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆதாமுக்கு ஊதின ஜீவ சுவாசம் எங்கள் மேல் வருவதாக. ஜீவ சுவாசம் எல்லார் மேலே இப்பொழுது ஆண்டவர் காற்று போல அடிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, காற்று வீசுதே தேசத்தின் மேலே, ஆவியானவர் வந்து விட்டாரே. காற்று வீசுதே தேசத்தின் மேலே, ஆவியானவர் வந்து விட்டாரே. ஆமாண்டவரே, ஆவியானவர் எங்கள் மேல ஆண்டவரே, ஆவியை மழை போல ஊற்றும்னு பாடுறோமே, அது போல ஆண்டவரே எங்கள் மேல வாங்க ஆண்டவரே. ஜீவ சுவாசத்தை ஊதுங்க ஆண்டவரே. ஊதி நீங்க சீசத்து மேல ஊதி பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னீங்களே, அந்த பரிசுத்தாவை இருந்து எல்லாரையும் காப்பாராக ஆண்டவரே. லங்ஸ், வயிறு, ஸ்டமக், அல்சர் ப்ராப்ளம், கேர்டு ப்ராப்ளம் ஆண்டவரே, அசிடிட்டி, லங்ஸ்ல உள்ள எல்லா பிரீதிங் ப்ராப்ளம் எல்லாத்தையும் எடுத்து போடுங்க. ஆஸ்மாவை எடுத்து போடுங்க ஆண்டவரே. கிட்னிஸுக்கு பரிபூர்ண சுகத்தை தாங்க. பேங்க்ரியாஸ் நல்ல கரெக்டா வேலை செய்ய கிருபை செய்யுங்க. சுகர், பிபி எல்லாத்தையும் ஏசுனா தான் நார்மல் ஆக்குங்க ஆண்டவரே. எப்படி இருக்கணும்னு நீங்க கிரியேட் பண்ணீங்களோ அதான் சூரியன சந்திரன் இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவரே எண்ணிக்கடங்காத நட்சத்திரங்கள் அதான் ஸ்தானத்தை நிக்குது. உடம்புல மட்டும் ஏன் ஆண்டவர் இவ்வளவு கோளாறு? எல்லாத்தையும் எடுத்து போடுங்க சுவாமி. சகலத்தை நான் புதிதாக்குகிறேன் சொன்ன தேவன் இப்பொழுது சகலத்தையும் புதிதாக்குறதுக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது போல காலு, ஜாயிண்ட், தண்டுவடம், முதுகெலும்பு, ஸ்பைனல் கார்டு, ஸ்பாண்டிலைட்டிஸ் ஆண்டவரே, ஸ்லிப் டிஸ்க் ப்ராப்ளம் எல்லாம் மாறி போவதாக. ஆதாமை ஏவாளை கிரியேட் பண்ணும்போது அவங்களுக்கு எப்படி ஸ்ட்ரக்சர் நீங்க கொடுத்தீங்களோ உடம்புல, அது போலவே எல்லாவற்றையும் நார்மல் ஆக்கி போடுங்க ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம். உடைய வல்லமை எல்லாரும் மேலும் பாய்ந்ததுக்காக ஸ்தோத்திரம். உச்சம் தலை முதல் உள்ளம் கால்வரை சுகமளிக்கும் வல்லமை பாய்ந்து சென்றதுக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. பாய்ந்து சென்றதுக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வல்லமை இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. சுகத்தை சுதந்திரித்துக் கொள்கிறோம், ஜெயத்தை சுதந்திரத்திற்கு கொள்ளுகிறோம் ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. இப்படி திவ்ய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நாங்க பண்ற ஜபத்துக்கு நீங்க ஆண்டவரே பிரசன்னமாக இறங்கி வர்றதுக்காக எவ்வளவு பெரிய கிருபை அப்பா. ஆண்டவரே, சர்வ வல்ல தேவர், அண்ட சராசரங்களை உண்டாக்கியவர், 7 நட்சத்திரங்களை கையறில் ஏந்தி கொண்டிருக்கிறவர், சகலத்தையும் தம்முடைய வல்லமுள்ள வசனத்தினால தாங்குகிறவர். ஆண்டவரே, எங்க ஜபத்தை கேட்டு எங்களுக்கு இறங்கி வந்து எங்களுக்கு பதில் கொடுத்து செவி கொடுத்து பதில் கொடுக்கறதுக்காக கொடா கொடை ஸ்தோத்திர பெரிய கிருபை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. உங்களுடைய இரக்கம் மிகவும் பெரியதப்பா. உங்களுடைய கிருபையினால எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. கிருபையின் சட்டைக்குள்ள ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபங்கள் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வளம் மறவாதே. ஆமென். Amen. God bless you. Thank you. Thank you. Bye.